அண்ணாதான் ஆழ்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போட்டா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கூட்டத்தோட கூட்டமா சில பேர் கோவிந்தா போட்டிருக்காங்க. என்ன கூட்டம், என்ன கோவிந்தா? திருப்பதிக்கு புரியா? திருப்பதிக்கெல்லாம் நான் போகல. நம்ம அண்ணாமலை, தமிழ்நாட்டின் இண்டு இடுக்குகளும் சந்து முந்துகளும் தெரிந்த அன்பு இளவல் அறிவாளி ரங்கராஜ் பாண்டே, அப்புறம் ஈழத் துரோகி கைகூலி கூலி சீமான், இவங்க எல்லாம் இந்த மூணுமே தேவையில்லாத பீஸு, தேராத பீஸு. இதை பத்தி பேசுனா வியாபாரம் ஆகாதுரா. ஒரு பிரச்சனைன்னு வந்த போது கூட்டமா அப்படியே போய் 3 பேருமே தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாத, தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத இதை கொடுப்பேன். கூட்டமா ஏதோ ஒண்ணு பேசுறப்ப பொய் பேசி சீமானையும் அண்ணாமலையும் சம்பந்தம் இல்லாத போற போக்குல அவர் தானே சொன்னாரு ஐ எம் ட்ரூ கன்னடிகா அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. ப்ரௌடு கன்னடிகா அவர் தான் சொன்னாரு. சரி, அவர் பேர் என்ன? இன்னொருத்தர் பேர் என்ன? சைமன். அவர் இல்ல, இன்னொருத்தருக்கு வாங்க. ரங்கராஜ் பாண்டே. ரைட், அது மக்களுக்கு தெரியும். ரைட்டா, அடுத்து சைமன். மலையாளின்னு ஊருக்கே தெரியுங்கறியா? அப்புறம் சொன்னப்பல 3 பேருக்கும் சம்பந்தம் இல்லடா தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் பேசிக்கிட்டு அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே வெறி விட்டுறாங்க. அவ்வளவுதான். இப்ப 3 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையை ஊர்ல பேசினாங்கன்னா அது கூட்டமா நின்று 4-5 பொய்ய புளி விட்டோம்னா கருத்து புலவர்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு புளி விட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம்? அதை நூல் இப்படி பிடிச்சி ரைட் என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு அலசி இருக்கிறோம். அதோட அந்த அலசலோட மொத்த குவியல் தான் இந்த வீடியோ. நம்ம இந்த சைமன் பைலோட கேஸு அப்டேட்டு, அப்புறம் வந்து அங்கங்க கொடுத்த சம்மன் இன்னைக்கு டிஐஜி வருண்குமார் கேஸ்ல ஆஜராகவே இல்லையா? அதான் இப்படி இந்த கேஸ் அப்டேட்ல இருந்தனால இந்த அண்ணாமலை பேசின வீடியோ விட்டு போயிருச்சு. அவர் ஒரு பர்சனல் வீடியோ போட்டிருக்காப்புல. அப்படியா? ஆமாம், பர்சனல் வீடியோ ஒரு 20 நிமிஷமா 18 நிமிஷம். அது மொத்தமும் போய் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் மொத்தமும் போய். பேர் என்ன? அவர் பேர் என்ன? அது அண்ணாமலை தானே? நல்லா சொல்லு. அண்ணாமலை அப்ப லைனா லை தான் சொல்லுவாரு. பேர்லயே லை வச்சிருக்கனால சரி லை தானே அப்படின்னு ஒரே லையா போட்டிருக்காப்புல. அது யூடியூப்ல மொத்தமா இதான் வேலை. இப்போ வந்து ஊர்ல உள்ள யூடியூப் சேனலுக்கு வேலை கொடுக்கறதா இவங்க வேலையா இருக்கு. ஆமா, செகண்டா பிரிச்சு ஒவ்வொரு செகண்டுக்கு எத்தனை போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அலசி வீடியோ போட்டுருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வீடியோ அப்படி என்னதான் போய் சொல்லியிருக்காரு அவரு? மொத்தமா போய்ங்கிறேன். நான் என்னத்தை வந்து அறுதிட்டு நான் எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது அவங்கெல்லாம் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறத எதையாவது பேசி விட்டு நம்பர்ல விளையாடுறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வழக்கம் போல அதே ஊத்தவடை தான், ஒண்ணுமே கிடையாது. அவங்க மந்திரி வீட்டு பசங்க எல்லாம், எம்எல்ஏ வீட்டு பசங்க எல்லாம் 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க, 4 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. திரும்பி எங்க தெரியுமா வரான்? இந்த இவர் அன்பில் மகேஷ் அவரோட பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிச்சாப்புல அப்படின்னா அவர் எங்கேயோ பதிவு பண்ணியிருக்காரு போல இருக்கு. அதை எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. அந்த விளக்கம் என்னோட 2வது மகர் வந்து தமிழ் தான் பாடம் என்று நான் படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொல்றேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாரு, நான் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கணுமான்னு சொன்னோம். நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதான் அவர் சொல்லியிருப்பாரு பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8ஆவதுல திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் கூட சத்யா மேடம் தான். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் படிச்சு. வர இவர் ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவரு அன்பில் மகேஷ் தான். என்ன? ஆமா, போற போக்கில் இவரே எல்லா தக்லீஃப் மொமெண்ட்டையும் போட்டுட்டு போயிட்டாருன்னா அப்புறம் என்னத்துக்குன்னு கேட்கறேன் நான். என்ன போட்டாரு? இது சரியில்லை. அதாவது செருப்பை கலட்டுற வேகமும் தெரிய மாட்டேங்குது, அண்ணாமலை அடிக்கிற வேகமும் தெரிய மாட்டேங்குது. என்ன திஸ் இஸ் நாட் ரைட். அதெல்லாம் தமிழ்நாட்டின் தனித்துவம், அதெல்லாம் பேசாது. அது அப்படிதான் இருக்கும். சரி, ரைட், ஓகே. ஸோ இதுதான் மொமெண்ட்டாக அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. திரும்பி அதே வடையை எடுத்துட்டு வரேன். ராஜா, இப்போ இவ்வளோ பேசுறல, உன் வீட்டு பசங்கள்லாம் எங்கே பிடிக்கிறாங்க அதை சொல்லு. கையை நீட்டி குறை சொல்றல, நீ குறை சொல்றல, நீ குறை சொல்லணும்னா நீ யோக்கியமா இருக்கணுமா இல்லையா? உன் வீட்டு பசங்க எங்க படிக்கிறாங்க? எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்? கரூர்ல இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூலா? கரூர் வைசியா ஸ்கூலா? அந்த ஸ்கூலா இல்ல வேற எங்கேயும் படிக்கிறாங்களா? இல்ல இங்க பனையூர்ல இருக்கு? இல்ல, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. போறேன், ஆட்சியாளர்கள் ஸ்கூல்லாம் எங்க படிக்கிறாங்களா? எல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க வாதப்படி என்னன்னா ஊழல் பண்றாங்க, இவங்க வந்து நிறைய காசு வச்சிருக்காங்க, கொள்ளையடிச்சு அங்க கொண்டு சேர்க்கறாங்க, அவங்க பிள்ளைலாம் நல்லா படிக்குது, நிறைய லாங்குவேஜ் படிக்குன்னு சொல்றாங்க. யாரு? ஆட்சி அதிகாரத்துல உள்ள பிள்ளைங்க.
இப்ப சீமானும் அண்ணாமலை என்ன ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எங்க படிக்குது? அப்ப அவங்கெல்லாம் ஊழல் பண்ணி ஒரு பேச்சுக்கு அவங்கெல்லாம் ஊழல் பண்ணி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க நீ என்ன பண்ற? நீ அதாவது நீ ஒண்ணு இல்லாத நீயே வந்து ஆர்குமெண்ட் சேர்க்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாம் இவ்வளவு வருஷம் ஆட்சி பண்ணவங்கப்பா, அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க உங்க லாஜிக் படி. ஒண்ணுமே இல்லாதவன் இப்ப வந்தவன் நீ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 60 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறீங்க. சொந்த ஊர்ல சொந்த வார்டுல 3 ஓட்டா 2 ஓட்டு. நீ என்ன ஊழல் பண்ண? நீ என்ன இப்ப திருநெல்வேலியில ஊழல் பண்ணிருக்கியா? ஒரு ஓட்டு வாங்கின அண்ணாமலை, ஒத்த ஓட்டு அண்ணாமலை, அவர் பையன் எங்க பொண்ணு எங்க படிக்க வைக்கிறாங்க. அப்ப நீ என்ன ஊழல் பண்ண? நேத்து இந்த நாம் தமிழர் இருந்து வெளில வந்து மகேந்திரன் சொல்றாப்புல வீட்டு மளிகை சாமானி திருநெல்வேலியில தான் வாங்குவாங்களாம். அது பெரிய கதை. இதெல்லாம் இல்ல எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இது வரைக்கும் நாம சொன்னது வேற, அவர் சொல்ற தம்பி நம்ம சொன்னா அது வந்து குற்றச்சாட்டு, அவர் சொன்னா வாக்குமூலம், இதெல்லாம் அப்படி விட்டு இதுதான் நடக்குது. அப்ப நீ என்ன பண்ற? உன்னோட லைஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி? அப்ப நீ யாருக்கிட்ட ஊழல் வாங்குற? யார் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணி சேர்த்து வைக்கிறப்ப நீ அதிகாரத்தில் இருக்கவங்க கூட சொல்றா அதிகாரமே நீ இன்னும் சுவைக்கலையே. அப்படி அதிகாரத்தை நீ என்ன பண்ணுவ? அமெரிக்கால படிக்க வைப்ப அதானே? அப்ப நீ இதெல்லாம் எதுக்கு நீ கேட்கறது தகுதி இருக்குது. இதில் இன்னொன்று பேசிக்காப்புல யூடர்னில் அது வந்து கரெக்டாக டிசைட் பண்ணி போட்டிருந்தாங்க. 35 லட்சம் மாணவர்கள்னா வந்து மும்மொழி படிக்கிறாங்க. நான் இங்கே எது 35 லட்சம்னா சிபிஎஸ்சியில் ஐசிஎஸ்சி 35 லட்சம் பேர் படிக்கிறாங்களா? ஒரு 1300 ஸ்கூல் இருக்குதா? ஆமாம், அதில் 3% பேர் படிக்கிறாங்க. ரொம்ப இல்லை மொத்தமாக போகிற போக்கில் என்ன சொல்கிறாப்புலன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை தவிர தனியார் பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னு போகிற போக்கில் ஒரு புழுகிறாப்புல அண்ணாமலை. இதுக்கு டேட்டாவே நான் எடுக்கல, இந்த நோட்டெல்லாம் நானே சொல்றேன். தமிழ்நாட்டில் 12,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கிடையாது. அடுத்தது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தியே கிடையாது. எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஹிந்தி இருக்குது? சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்குது சிலபஸ் அது. அப்ப அதுல வந்து 3% மொத்தமா வந்து 3% இருக்குதா சொல்றாங்க. அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. இவன் வந்து இவனுக்கு இன்னொரு திட்டம் இருக்குது இவங்களுக்கு. மொத்தமா இதை தனியார் ஸ்கூலா மாத்தி விட்டுருவோம். இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஒழிச்சு விட்டு இந்த அதானிக்கு அம்பானிக்கு ஸ்கூலை மாத்தி விட்டு பிரைவேட் ஸ்கூல் ஆக்கிட்டா நிம்மதியாக்கிறவங்க. அதையா வந்து அதானி பவர் ஸ்கூல்ல சுகமா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க போன வருஷம் டேட்டா ஒன்று வந்து கணக்கு சொல்கிறாங்க யூட்டனில். மொத்தமாக போன வருஷம் ஸ்டேட் போர்டு எழுதுனவங்க 7.73 லட்சம் பேர். இப்போ அதில் வந்து சிபிஎஸ்சி இது வந்து ஸ்டேட் போர்டில் எழுதுனவங்க 7.73 லட்சம் பேர். சரி, சிபிஎஸ்சி எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமு 74,337 பேர். ஐசிஎஸ்சியில் 5,700 பேர். யோசிச்சு பாருங்கள், 7.73 லட்சம் எங்கே இருக்குது? 74,000 எங்க இருக்குது? இப்போ இந்த 74,000 ஐசிஐசி 5,700 கூட்டினோம்னா எவ்வளோ வருது? 79 அப்படி இப்படின்னு ஒரு 80,000 வருதா? 7.25 லட்சத்துல 80,000ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை விழுக்காடு? கணக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா இந்த புக்கு கணக்கு சொல்ற மாதிரி, எஃப்ஐஆர் கணக்கு சொல்ற மாதிரி இந்த ஆளு கணக்கு வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது. இந்த ஆள் வந்து ஒரு ஆம்பளை மதுவந்தியாவே இருக்காப்புல. என்ன கணக்கு தெரியுமா? எப்படி ஐபிஎஸ் ஆகுது எனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்ல இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற அவதூறு. இதெல்லாம் தெரியாம செய்யல, அவரு தெரிஞ்சு அவதூறு பரப்புறாப்புல. இதை யாராவது வந்து கேட்கணும். இது வந்து போற போக்கில் அடிச்சு விடுறது, சும்மா ஏதாவது வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு பேசுறது, அப்பெல்லாம் பேசக்கூடாது. நேற்று பிரஸ் மீட் ஒரு தடவை 2 தடவை பிரச்சனை இல்லை. இதே மாதிரி மதுரையில போய் உட்கார்ந்துக்கிட்டு அண்ணாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாப்புல. மறுப்பு போட்டாங்க, நாங்க அந்த மாதிரி நியூஸே போடலைங்க. ஹிந்துல வந்து மறுப்பு வந்துச்சு, நாங்க அந்த மாதிரி தொடர்ந்து கலவர நோக்கத்தை மட்டும்தான் அண்ணாமலை பேசுறாப்புல. அந்த இதுல மைக்கேல் பெட்டியில அந்த பொண்ணு பேசுறது வெட்டி ஒட்டி பரப்புனாப்புல. அதுக்கப்புறம் வந்து மதுரையில அந்த இறந்து போன ராணுவ வீரருக்கு மரியாதை செலுத்த வந்தப்போ அண்ணா அதை வந்து நம்ம ஒரு வேற ஒரு பிரச்சனை மாத்தி விடணும்னா வேற ஒரு பிரச்சனை அதை வந்து இது ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுறாப்புல அப்படின்னு பேசுறாப்புல. அடுத்து வந்து திருப்பரங்குன்றத்துல அங்க வந்து அந்த மலையில வந்து அது அயோத்தியா இன்னைக்கு கோர்ட்டு காரி துப்பிருச்சு. இந்த கேஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க, உள்ளூர் மக்களுக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ளூர்ல இருக்கவே அவன் சங்கடப்படாம சந்தோஷமா இருக்கான். கோர்ட்டு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி காரி துப்பி அனுப்பிருச்சு. இனிமே கொண்டு வராதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி கலவர நோக்கத்தோட ஏதாவது ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிக்கிட்டே இருக்காரு, அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அது இல்லாம இவர் மேடையில வச்சுட்டே தானே சொன்னாங்க குண்டு போடுவோம்னு சொன்னாங்கல்ல இந்த இப்படி தொடர்ந்து கலவர நோக்கத்தோட தான் நாங்க கொடுப்போம், துப்பாக்கி கொடுப்போம்னாப்ல. நாங்க துப்பாக்கி கொடுப்போம், எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் இருக்குங்கிறாப்ல.
இப்படிலாம் பேசிட்டு இருக்க ஒரு ஆளை எப்படி வந்து சரி கோர்ட்டார் வந்து பார்த்து ஏதோ சோமோட்டோவா பண்ண முடியும் பார்த்து ஒரு ஆலோசனை கொடுத்து இல்லை சீமானுக்கு கேஸ் போடுறவங்க அண்ணாமலைக்கு கேஸ் போடணும். ஏன்னா தொடர்ந்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 சம்பவம் வந்து லீடு வந்து கலவர லீடாவே இருக்குது. அதனால அவர் வாயை அடக்கிறதுக்கு தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் கேஸ் போடுங்கப்பா. அது பச்சை துண்டுனா இது காவி துண்டு, அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு கவனிச்சு விடுங்க. ஏன்னா சீமான் பச்சை துண்டு போட்டு பேசாமல, காவி துண்டை போட்டு அதே பேசாமல, அதே டோனுங்கன்னா ஞாபகம் வச்சு. நேற்று ப்ரெஸ் மீட்ல நம்ம ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். சீமானோட ப்ரெஸ் மீட்ல அந்த பிராது போய் பார்த்துட்டு வந்தாப்புல, பார்த்து வெளில வந்து ப்ரெஸ் மீட் இருக்கிறாங்க, இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுங்க அப்படின்னா அண்ணாமலை எடுத்தா இவரு வாதம் புரியுறாப்புல. நீங்க உங்க பிள்ளை எங்க படிக்குதுன்னு அண்ணாமலை கேட்டாரு, என் பிள்ளைய பத்தி கேட்குற, நீ வந்து எங்க படிக்க வச்சிருக்கிற செஞ்சிருக்க, இவனா அதே தான் பேசுறேன். நான் தெரியாம கேட்கறேன், உன் பிள்ளை எங்க படிக்குது? இன்டர்நேஷனல் ஸ்கூல் தானே, இன்டர்நேஷனல் ஸ்கூல் தானே. மாசத்துக்கு நீ எவ்வளவு கட்டி படிக்க வைக்கிற, வருஷத்துக்கு நீ எவ்வளவு கட்டி இருக்கிற? அந்த பள்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் 8 லட்சம் ரூபா கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை சொல்ல, நான் சீமான கேக்குறேன். சீமானுக்கு திறன்நிதி வருதுல, அப்படின்னா சீமான் பிள்ளை படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல் தானே, அப்புறமா தெரியாத மாதிரி சொல்றீங்க. அப்போ உன் பிள்ளையவே நீ இன்டர்நேஷனல் ஸ்கூல் தானே படிக்க வச்ச. இப்போ எலுமிச்சா வச்சப்பளம் வந்து ஸ்கூலில் நடத்துறான். நான் திரும்பி கேட்கறது ஒன்றே ஒன்று தான். நான் தமிழர் ஒரு மாடல் சொல்றீங்கல்ல, அது வேற ஒன்றும் இல்லை. பாஜக சொல்ற அதே மும்மொழி கொள்கை தான். பாக்குறீங்களா? இப்போ எடிட்டர் 2 ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுங்க. ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி 3 மொழி கற்றுக்குங்க, தமிழ் மொழி கற்றுக்குங்க, ஆங்கில மொழி கற்றுக்குங்க, பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க, மலையாளம் கற்றுக்குங்க, தெலுங்கு கற்றுக்குங்க, கன்னடம் கற்றுக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு. என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி. அதில் இந்தியும் வரலாம், தெலுங்கும் வரலாம், மலையாளம் வரலாம், கன்னடம் வரலாம், துளுவும் வரலாம், உருதும் வரலாம், மராட்டியம் வரலாம், போஜ்பூரியும் வரலாம், எதுவும் வரலாம். எப்படி டோன் ஒரே மாதிரி இருக்கா? புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். ஏன்னா இவர் என்னமோ ஒன்றிய பாஜகவை அப்படியே பாசிச பாஜகவை எதிர்த்து இவர் வேற ஏதோ ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வர மாதிரி திரும்பி அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுது அது அவன் என்ன சொல்றான்னு? இதே தான் அவனுடைய கட்சி வரைவறிக்கைப்பா, அது கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு விடுங்க. இவன் கட்சி வரைவறிக்கையில் என்ன இருக்குது? மும்மொழி கொள்கை தான். மும்மொழி கொள்கை தான் இருக்குது. இவன் என்னமோ ஏதோ புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வர மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறான். பூரா யார் ஆர்எஸ்எஸ்க்கு யார் வந்து பாஜகவுக்கு சிறந்த அடிமைங்கிறதுல தான் இவங்களுக்குள்ள போட்டி. ஆமா தம்பி, இவன் மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்லியிருக்கான், சாணியை திங்க சொல்லியிருக்கான், முஸ்லீம்களை வந்து சந்தேகனோட பாருங்க. இவன் என்ன தம்பி, ஆர்எஸ்எஸ் ஒண்ணுதான். நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன், என்ன தெரியுமா சொல்றான்? காந்தியை சுட்டு கொன்றது கோட்சே தான் என்று அவன் சொல்றான்டா. நான் சொல்றேன்டா, அன்னைக்கு அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இந்த விக்ரவாண்டியில் பேசுறான்ல, ஆமாண்டா நாங்க தாண்டா போட்டோம், நாங்க தாண்டா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். யார்கிட்ட உதாரணம் எங்க இருந்து இருக்கிறான்? ஆர்எஸ்எஸ்ல இருந்து உதாரணம் எடுத்து உதாரணம் கூட இல்ல, நீ அவ்வளவுதான், நீ அவனுக்கு போட்டியா பண்ற, நீ அவ்வளவுதான். அப்ப நீ அவனுக்கு தான் போட்டியா இருக்கிற, நீ அவன் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இவ்வளவு வாய் பேசுகிறாங்கல்ல, ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் அண்ணாமலைக்கு. நம்ம இவரை நேற்று எம்எல்ஏ எழிலநாகரன் ஆயிரம்விளக்கு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ அவரும் நம்ம சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழரும் உட்கார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவர் கேவி ஸ்கூல்ஸில் ஒரு ஸ்கூலில் கூட தமிழ் வாத்தியார் கிடையாது. நீங்க என்ன மும்மொழி கொள்கையை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இது ஒண்ணு பொங்கல் வச்சானுங்க, அது அப்படியே ஆதாரம் இருக்கா யூடியூப்ல திரும்பி அதுக்கும் ஒரு கட்டுரை போட்டுட்டாங்கப்பா. இதுக்கெல்லாம் தொடர்ந்து இல்ல என்ன கேக்குறேன், அவனுக்கு ஊட விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க போறானுங்க. நம்ம என்னத்துக்கு மட்டும் ஆதாரம் கொடுக்கும் கேக்குறேன். நீ இப்போ ஆதாரத்தை எடுத்துருவா, அதுக்கு மேல கேஸ போடுறியா போடு, அங்க வந்து கொடுத்துக்கிறேன் நானு. உனக்கு எதுக்கு நான் ஆதாரம் கொடுக்கணும் தம்பி? அப்படி பார்த்தா அவ்வளோ இருக்குது மும்மொழி கொள்கை, ஃப்ராடு கொள்கை. நார்த் இந்தியாவில் மும்மொழி கொள்கை தானே இருக்குது. இல்லை அதுக்கு நான் வரேன். அதுக்கு புலவரே சாந்தமாக இருங்கள், அதுக்கு நான் ஆதாரத்தோட வரேன். இப்போ இவங்க கொடுக்குற அந்த ஆர்டிஐயில் அவன் வந்து 16 கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் பதில் சொல்லியிருக்கிறான். அனைத்து கேந்திரிய வித்யா பள்ளிகளிலும் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதம் மற்றும் இந்தி மொழி கட்டாயம். 10ஆம் வகுப்பில் விருப்ப பாடமாக தேர்ந்து கொள்ளலாம். 6லேருந்து 8 வரைக்கும் கட்டாயமா. அதுபோல 10ஆம் வகுப்புல வேணா நீங்க வந்து அதை விருப்ப பாடமா எடுத்துக்கலாமா. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, அனைத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் தமிழ் மொழி கட்டாய பாடம் இல்லை. இப்ப இது எதுல வருது? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு கேந்திரிய வித்யாலயா வந்து தமிழ்நாட்டில் தான் நீங்க நடத்துறீங்க, இடம் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம், அந்த இடத்துல நீ வந்து தமிழ் வைக்க மாட்டியா? நமக்கு டிமாண்ட் பண்றோம்னா அது மட்டும் கிடையாது. நீதியரசர் என் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி இவங்க 2 பேரும் தமிழை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை வந்து நீங்கள் கட்டாயமாக கொண்டு வரணும்,
நீங்க வந்து ஒவ்வொரு மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மொழியை படிப்பது அடிப்படை உரிமை அப்படின்னு அவங்க கருத்து பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா திமுக வந்து ஒரு லெட்டர் போடுமான்னு கேக்குறாங்க. லெட்டர் போடுமான்னு கேட்டிருக்காங்க. லெட்டர் போடுமான்னு கேட்டிருக்காங்க. லெட்டர் போட்டிருக்கா? ஆமா, நம்ம ஊர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு. அதுக்கான ஆதாரத்தையும் வந்து இணையத்தில் எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபால அவரு தனிமனித தீர்மானம் நிறைய போட்டிருக்காரு. அதில் போட்டு தனிநபர் தீர்மானம் போட்டிருக்கிறாரு, அது தனி. ஆனால் தனிநபர் தீர்மானம் இதுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஆனால் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. கேள்வி எண் 1968 எப்பனா 5/8/2021 இதுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவர் அந்த சொன்னாங்களா? அது அண்ணாமலை சொல்லட்டும். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறத அண்ணாமலை சொல்லட்டும். பதில் சொல்லியிருக்கிறாரு. இதே தர்மேந்திர பிரதானே சொல்லியிருக்கிறாரு. நேரடியாக தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து கேவி ஸ்கூலில் மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்து அவர் வந்து நம்ம மனுவும் கொடுத்துருக்கிறாரு. அது நியூஸாகவும் வந்துருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கேதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்து கேவி ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் தமிழை கொண்டு வந்தால் நாங்கள் ஜிஎஸ்டி கொடுப்போம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் அது எப்படி என்ன பண்ண முடியும்? அப்படிதான் சொல்லணும். இப்போ நீங்க அப்படிதானே சொல்றீங்க. ஜிஎஸ்டி எப்படின்னா சீமான் மாதிரி இருக்கு. ஜிஎஸ்டி நம்ம எப்படி தடுக்க முடியாது? நம்ம தடுக்க முடியாது. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து தடுத்து நிறுத்தி போகிறோம். நம்ம இதை பண்றோம்ல, நீங்க இதை கொடுக்க முடியாது. கேவி ஸ்கூலுக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிங்க. சம்பளம் கொடுக்க முடியாது, ஒரு ஸ்கூலுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. எப்படி பண்ணலாம்? வேணா வரி ஜிஎஸ்டி நம்ம கட்டாம இது பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அது ஆன்லைன்ல ட்ரீட் பண்ணிடுவாங்க. என்னதான் நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. வேணும்னா வேணா இப்படி பண்ணலாம். ஆளுநருக்கு இனிமே வந்து படிகாசு கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிடலாம். அப்படி வேணா சொல்ல முடியும். அப்படி வேணுமா? நீங்க வந்து கேவி ஸ்கூல்லயும் சிபிஎஸ்சிலையும் தமிழ் கொண்டு வராட்டி நாங்க ஆளுநருக்கு காசு கொடுக்க முடியாது, டீ செலவுக்கு சோறு போட முடியாது அப்படின்னு சொன்னா ஓகேவா? இப்போ அப்படிதான் தமிழர்களிடம் சொல்லுவாங்க. கேவி ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட 49 பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ்நாட்டில். கேவி பள்ளிக்கூடங்கள், அது கேந்திரிய வித்யாலயா. அது வந்து கிட்டத்தட்ட 109 ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, 53 சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் கூட கிடையாது. சமஸ்கிருதமா? சமஸ்கிருதத்துக்கு 53 ஆசிரியர். யாரு பேசுறா சமஸ்கிருதம் இங்க? இது வந்து உங்களுக்கு ஆதாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்றாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம பூதம் ஐடி இருக்கார்ல, ஆங்கிரி பேர்டு, அவர் வந்து நம்ம அது அண்ணா நகரில் இருக்கிற கேவி ஸ்கூல்னு நினைக்கிறேன், அதோட டீட்டெயில் எடுத்து போட்டிருக்காப்புல. அப்புறம் ராமநாதபுரம் நினைக்கிறேன் 2 பள்ளிக்கூடத்தோடைய டீட்டெயில் எடுத்து அவர் ஸ்டாஃப் யார் அவங்களோட ப்ரொஃபைல் அப்படியே எடுத்து போட்டிருக்காப்புல. எதுலேயுமே வந்து தமிழ் இல்லை. அப்போ இது எங்கே இருக்குது தமிழ்? இப்போ நீ மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரல. நான் ஏன் கேவி ஸ்கூல் சொல்கிறேன்? நான் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழர் தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நம்ம பேரில் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், அதை ஒரு பதிவு பண்ணார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு நடைபெறுறது கேவி பள்ளிகள் மட்டும்தான். அந்த கேவி பள்ளிகளில் தமிழ் எங்கே இருக்குது? ஏன்னா மும்மொழி கொள்கை நீ என்ன சொல்கிற? ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுடைய தாய்மொழி தான் முதல்ல, அப்புறம் ஆங்கிலம் வரும், 3ஆவதாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜ் வரும் தான் நீ சொல்கிறீங்க. இப்போ கேவி பள்ளிகளில் மும்மொழி கொள்கை தான் அமலாக்கப்பட்டிருக்குது. கேவி பள்ளிகளில் 49 பள்ளிகளிலுமே தமிழாசிரியர் இல்லையே. அப்போ எங்கே இருக்குது? அப்போ இந்த தமிழை அழிக்கிற வேலை இந்திய. அதாவது நீங்க நடத்த ஒன்றிய அரசு நடத்துகிற கேவி ஸ்கூல்ல எப்படி இருமொழி கொள்கையோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்துற ஸ்கூல்ல இருமொழி கொள்கை, அவ்வளவுதானே? இதுக்கு இப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க? கேவி ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை மாதிரி சொல்றீங்க, இருமொழி கொள்கைன்றீங்க. மூணாவது லாங்குவேஜ் என்ன இருக்கு? அப்ப என்ன இருக்கு மூணாவது லாங்குவேஜ்? கரெக்ட் இல்ல? மும்மொழி கொள்கைன்னு சொல்ற. வச்சிருக்கிற என்ன 2 மொழி கொள்கை? சமஸ்கிருதமும் இந்தியா. அப்புறம் இதுதான். ஆமா, பிடிஆர் ரேஞ்சுக்கு கலக்குறீங்க. அதேதான். அப்ப தமிழ்நாட்டுல நாங்க 2 மொழி கொள்கை வச்சுக்கிறோம். நீ அங்க வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கிறேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட். முடிஞ்சு போச்சு, கணக்கு சரியாச்சுல. ஆட்டையை கழிச்சிட்டு போதப்பா. ஸோ இப்படி புழுகுறாங்கல்ல. இப்போ இதை எதிர்த்து சீமாரு போய் போராட்டம் பண்ணும்ல, கேவி ஸ்கூல் முற்றுகை. கோர்ட்டு அலையத்து நிறைய இன்னைக்கே கோர்ட்டுக்கு போல ஹியரிங்க்கு போனோம்டா நானு அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். கேஸ் இருக்குல்லப்பா. இப்ப இதுக்கு இடையில இது பரவாயில்ல, டைவர்ஸ் கேஸ் பண்ணிக்கலாம். ஆனா எம்எல்ஏ எல்லாம் உங்கள்ட்ட வருது அப்படின்னு ஆளு பிஸியா இருக்க ஆளு. இப்ப இதுக்கு இடையில ஒருத்தர் வந்து குறுக்க போயிடுறாரு. யாரு? தமிழ்நாட்டின் இந்து இடுக்குகளும் சந்து பொந்துகளும் தெரிந்த அறிஞர், அறிவாளி ரங்கராஜ் பாண்டே, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே. அவர் வந்து பயப்படுறா சார். என்ன நடுங்கிறா? அவர் வந்து ஒரு காடு உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி அமெரிக்காவில் நடுங்கிறாங்க. குளிர் ஜாஸ்தியா இருக்குது, மைனஸ்ல இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணி தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்க பாருங்க அப்படின்னு ஒரு இமேஜ். இதை ஒரு ஸ்கூல்ல இதுதாங்க இதை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிற சங்கி எல்லாம் பாருங்க, இந்த பாருங்க அங்க நடத்துறாங்க மும்மொழி கொள்கை பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்படியா? அங்க என்ன நடத்த? அங்க அந்த ஒரு ஸ்கூல்ல தமிழ், அந்த ஒரு ஸ்கூல்ல நடத்துற தமிழை கேக்குறீங்களா?
ப்ரோ அந்த அந்த டீச்சிங் கிளாஸ் விட்டேஜ் போடுங்க. स्कूल आया आपके कर दिया यस सर स्कूल आ गया आपके घर। यहाँ हमारी कक्षा की एक छात्रा है मीना और एक गजराज बच्चा है जो नहीं आ रहे हैं लगभग 1 महीने से ऊपर। इनकी वजह से आज सारे बच्चे यही पढ़ने आए हैं। எப்படி இந்த மாதிரி ஒரு தமிழை நீங்க எங்கேயா கேட்டிருக்கீங்களா? அதாவது தமிழே ஹிந்தியில் எடுக்கிறாப்புல அதானே? தமிழை ஹிந்தியில சொல்லி தமிழ் ஹிந்தி தமிழ ஹிந்தியில ஹிந்தி தமிழ் மாதிரி அப்படி எடுக்கிறாப்புல. ஆமா அப்படி அது அப்படி ஒரு மும்மொழி கொள்கை. தமிழே ஹிந்தியில நடத்துறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் கிடையாது. இது வந்து 2023 வந்த நியூஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இது ஒன்றும் கிடையாது. ஒரு 2 பசங்க ஸ்கூலுக்கு வந்து அனுப்பல அவங்க பேரண்ட்ஸு ஏதோ சில காரணங்களுக்காக. அதனால் அந்த வாத்தியாரே நேரடியாக போய் அங்கே அந்த பசங்களுடைய வந்து கல்வி தடைபட்டுறக்கூடாது நாங்கள் போய் பாடம் எடுத்தாப்புல. இது அப்போ பல்வேறு இடத்துல நியூஸ் ஆச்சு. இது ஃபேக் நியூஸ்ன்னு தெரிஞ்சும் இவர் போடுறாப்புல அப்படின்னா ரங்கராஜ் பாண்டேவை நம்ம என்னன்னு சொல்றது? அது பயப்படுறான் சார் அது வந்து அப்புறம் இவருக்கு என்னப்பா போட்டுட்டு அதனால் கவன பிசகு அப்படின்ட்டு போயிடுவாரு சார். கவன பிசகு சார். இவரை அறிஞர் தமிழ்நாட்டின் சந்து பொந்தெல்லாம் தெரிஞ்ச புத்திசாலின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை எப்படி டீல் பண்றது? இதான் எல்லாம் ஒரே குட்டையில மாட்டேங்க தான். சரி, இப்ப யூபியில வந்து மும்மொழி கொள்கை இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படின்றாங்கல்ல. மும்மொழி கொள்கையா? இருமொழி கொள்கை தான் இருக்குது. ஹிந்தி சமஸ்கிருதம் அங்கேயே ஏதோ 10th ஒண்ணுமே பாஸ் பண்ணலன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு தம்பி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்ல ஹிந்தி தாய்மொழி ஹிந்தியே அங்கதானே, அதையே ஒன்றும் பாஸ் பண்ணல. தாய்மொழி ஹிந்தியா? என்னது அவ்வளவுதான். வந்து ஒரு 3-4 லாங்குவேஜ் இருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ். அது மொத்தமும் வந்து சப்ரஸ் பண்ணி ஹிந்தி உட்காந்துருக்குது, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 7.97 லட்சம் மாணவர்கள் ஹிந்தியில ஃபெயில் ஆயிருக்காங்க உத்தரப்பிரதேசில். 7 லட்சம் பேர்? ஆமா, 8 லட்சம் பேர்னு 8 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் இருக்குமா? நீங்க வந்து இருக்கிறத ஒழுங்கா சொல்லி கொடுங்கடா, ஏன்டா நீங்க வேற. இது மட்டும் கிடையாது. ஹிந்தி வந்து உலகின் தலை சிறந்த மொழிகளான ஒன்று பெங்காலி மேற்கு வங்கத்தில் இருந்தே மறைந்து வருகிறது. இங்கு திருமண நிகழ்ச்சிகளில் கூட ஹிந்தி பாடல்கள் ஆதிக்கமே இருக்கிறது. பெங்காலி டிவி சீரியல்களில் கூட ஹிந்தி பாடல்களை தான் காட்டுகின்றனர். இப்பெல்லாம் சொல்றது யார் தெரியுமா? மம்தா பானர்ஜியா? நீங்க வேற. திலீப் கோஷ்னு வெஸ்ட் பெங்கால்ல இருக்க பாஜக தலைவர் இவரு. அப்படியா? ஆமா. இதே ராஜஸ்தான்ல இப்போ ஒரு நியனானால ஒஃபிலியான்னு ஒரு ஆர்ஜி ஒருத்தவங்க, அந்த பொண்ணு சொன்னுச்சு, எங்க அப்பா ராஜஸ்தானு, இப்ப ராஜஸ்தான் மொழியை வந்து ஹிந்தி கொண்டு வந்தாங்க, இப்ப ராஜஸ்தான் மொழி அழிஞ்சு போச்சு, அங்க ஹிந்தி தான் இருக்குங்கிறாங்க. அதுதான் நடக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல தான் அவங்க பேசுற ஆட்களை 20-80 இருந்தது, இப்ப 80-20 மாறி போச்சு. இப்ப இவ்வளவு பேசுறானுங்களா மும்மொழி கொள்கையின் அதை பாரு இதை பாருன்னு. சாணக்கியா வந்து ஆதாரம்னு காட்டினால அது ஃபேக்கு. ஆனா ஒரிஜினலாவே உத்தரப்பிரதேச ஸ்கூல் எப்படி இருக்குன்னு காட்டவா? அதே நம்ம பசங்க நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்கல்ல. அப்பா அந்த ஃபுட்டேஜ் போடுங்க. இங்க பாத்தீங்கன்னா யூபியில வந்து இதுதான் வந்து யூபியில இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பால் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்ப எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. அதாவது 2வது 5வது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் இந்த ஏரியால படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளவுதான். அப்ப எந்த அளவுக்கு படிப்பறிவு இங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்காங்க. அதாவது பாத்தீங்களா, அது 1ல இருந்து 5வது வரைக்கும் 6வது வரைக்கும் படிக்கிறவங்க அந்த 6-7 கிளாஸ் ஒரே இதுல தான் இருக்குது. 8வது படிக்கிறவங்க 8 பேர் தான். அதாவது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டு கட்டமைப்பு தமிழ்நாடு ஸ்கூல்ல பத்தி இந்த அண்ணாமலை பேசுறான்னா நியாயம் இருக்குதா? என்னன்னு சொல்றது? இவங்க வேலை எல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க விடாம பண்றதுக்கு என்ன வேலை? இல்ல அவ்வளவு மும்மொழி கொள்கையில நான் கேட்கறேன், சிம்பிள் 2 கேள்வி கேட்கறேன்பா. மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடை தவிர எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் வந்து பயன்படுத்தி இருக்கு அப்படின்னா மோடி வந்து மும்மொழி கொள்கையை படிச்சவர் தானே? தமிழ் ஹிந்தி எல்லாம் படிச்சு அப்புறம் ஏன் அமெரிக்கால போய் ஹிந்தி தெரியாம இங்கிலீஷ் தெரியாம கஷ்டப்பட்டாரு? சரியா? இல்ல அவர் இங்கிலீஷ் தெரியாம கஷ்டப்படல, டெலிபிராம்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கஷ்டப்பட்டாரு. அது போய் இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் தெரியல, சரி இங்க ஹிந்திலே பேச வேண்டியதானே? நான் கேட்கறேன், நீங்க அவ்வளவு பேர் பெருமையான சார் இங்கிலீஷ்ல கேளு, இங்கிலீஷை வந்து பதில வாங்கிக்கிட்டு ஹிந்தியில பேச வேண்டியதானே? ஹிந்தி என் ப்ரைடு, என் தாய்மொழி, நான் அதில் பேசுவோம்ப்பா. நீங்க வந்து நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கின்னு ஒரு கெத்தா சொல்ல தெரிஞ்சுதா? அதுவும் சொல்லலை. இன்னொன்னு, ஹிந்தி தான் நீங்க 70-80 வருஷம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா வடமாநில தொழிலாளர்கள் எதுக்கு இங்க வராங்க? ரொம்ப சிம்பிள். இப்ப அவங்க தமிழ் கத்துட்டு தான் இங்க வராங்களா? இல்லைங்க,
இந்த யாரு இந்த லூசு ஒன்று சொன்னிச்சே, இந்த யாரும் மதுவந்தியா மதுவாந்தி மதுவந்தி அது என்ன சொல்லுது? அது மட்டும் இல்லை, இந்த லூசு சங்கி பயில முழுக்க பானிபூரி வாங்குறதுக்காவது நீங்க வந்து ஒரு ஹிந்தி கற்றுக்க வேணாமா? ஒரு எக்ஸ்ட்ரா வந்து சட்னி சாம்பார் வாங்குறதுக்காக ஹிந்தி கற்றுக்க வேணாமா? இன்னொருத்தன் காப்பி வாங்குறதுக்காக, இன்னொருத்தன் டாய்லெட் போறதுக்கு, இன்னொருத்தன் வீட்டுல வாட்ச்மேன், ஏன்டா இது இதுக்காக ஒருத்தர் ஒரு மொழியை கத்துக்க முடியுமாடா? இல்ல எங்களோட டிரான்சிஷன் ரொம்ப சின்னதா சொல்லலாம் ஒரே வரியில. முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி கத்துக்கிட்டேன்னா உனக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும், நீ அங்க போய் வேலை பாக்குறது ஹிந்தி கத்துக்க அப்படின்னாங்க. என்ன வேலை? இல்ல ஒரு நிமிஷம், ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு பேங்க் வேலை, இல்ல ஒரு கம்பெனி வேலையில சொல்லியிருப்பாங்க. அதான் சொல், நீ அங்க போய் வேலை பார்க்கணும்னா ஹிந்தி தெரிந்தா தம்பி, ஹிந்தி படிச்சுக்க கத்துக்கானாங்க. இப்ப நான் வளர்ந்து நான் ஒரு இது படிச்சு வந்துட்டேன் நான். இப்ப ஏன்ட்டு திரும்பி நம்மள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வரல, அவன்கிட்ட வேலை வாங்கணும்னா நீ ஹிந்தி பத்து. என்னடா உருட்டுறீங்க? இப்ப அங்க இருந்து வர சகோதரர்கள்லாம் தமிழ் கத்துட்டு தான் வராங்களா? வராங்களான்னு கேக்குறேன். நம்ம வந்து ரெகுலரா ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல்ல வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஐட்டம் மெனு எல்லாமே அவங்க நம்ம ரெகுலர் பையா இட்லி அவ்வளவுதான், கூடலாம் பேச மாட்டேன், ரெண்டு இட்லி 3 இட்லி. அது மாதிரி மதுவந்தி பானிபூரி காண்ட போய் இத்தனை கூட அதுக்குள்ளங்க தெரியாது, அவ்வளவுதான் நம்பர் தான். இல்ல அவங்களே 2 3 சிம்பிள். வேலைக்காக போறவங்க எப்படி கத்துக்கிட்டு போவாங்க? இப்ப இங்க இருந்து வந்து ஃபாரின் போறீங்க, கனடா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, இல்ல வந்து நார்த் இந்தியா போறீங்க, புரியா? அங்க இருந்து இங்க வர வந்து இங்க தமிழ் கத்துக்கிட்டு அண்ணா சொல்லுங்கன்னாங்கிறான். இதே மாதிரி இங்க இருந்து அங்க போனவங்க பையா சொல்லுங்க பையா அங்க போறான், அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு உங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை? நீங்க வந்து வேற சுகர் கோட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். சரியா? இந்த மும்மொழி கொள்கையை வச்சு நீங்களே ஒன்னே பெண்களா இது எங்களுக்கு ஆகாதுங்க, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், எங்களுக்கு விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. தமிழ் இங்கிலீஷ் எங்களுக்கு போதும்.